ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக பார்வதி கிட்ட பணம் கேட்டிருப்பாங்க. ஆனால் பார்வதி பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்து உள்ளே வைப்பாங்க. இதை பார்த்து அப்போ எப்படியாவது நம்ம அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு 500 நோட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கடைக்காரங்க கிட்ட கொடுத்து ஐஸ்கிரீமை வாங்கிட்டு மீதி சில்லறையை வாங்காமே வந்துடுவார். அப்போ அந்த கடைக்காரங்களும் ரொம்ப நேரமாக அப்போவை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வராதனால இந்த சில்லறையை நம்ம எப்படியாவது ரகுராமையா குடும்பத்தில் போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர் உள்ளே இனிமேல் எல்லாருமே கடைக்காரரை தான் பார்ப்பாங்க. என்னாச்சு கடைக்காரரே, வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அவர் சொல்லுவார், இந்த வீட்டு பையன்தாம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மீதி பணத்தை வாங்காமலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னுமே சீனு அந்த பணத்தை போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ 500 நோட்டை கொடுத்து மாற்றிருக்கிறதா தெரிய வரும். பார்வதிக்கு செம்ம கோவம் வரும். அப்போவை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. என்னடா இது, 500 யாருடா அவனுக்கு கொடுத்தா? 500 எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஐஸ்கிரீம் வாங்குற அளவுக்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ மாயா சொல்லுவாங்க, எதுக்காக அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க, சின்ன பையன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பார்வதி சொல்றாங்க, என் பையன், நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் எதுலையும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவா கேட்குறாங்க, சொல்லுடா யாருடா உன்கிட்ட காசு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போவோட ஐஸ்கிரீம் கீழே விழுந்தோன்னே கோவத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் உன்கிட்ட இருந்ததாம்மா நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. அப்போது பார்வதி கேட்பாங்க, அப்போ எனக்கு தெரியாமல் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ சொல்லுவாங்க, ஆமாம், நீங்கள் மட்டும் இந்த வீட்டுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதியை போட்டு விட்டுருவாங்க. இதை கேட்டதுமே ரமணி பாட்டி சொல்லுவாங்க, கரெக்டாக சொன்னடா, உன் அம்மா என்ன தப்பு பண்ணுறானோ அதே தானே நீயும் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி சொல்லுவாங்க, எல்லாரும் வந்துட்டிங்களா, எப்படா சான்ஸ் கிடைக்கும், எல்லாரும் என்னை எப்படி அசிங்கப்படுத்தலாம், அதை பற்றி தானே எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாயா அப்போவை தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவாங்க, இந்த பாரு அப்போ, நீ அம்மாவை எல்லாரும் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது, 1000 தான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மாவை நம்ம யாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்து பேசக்கூடாது, சரியா, அம்மா கிட்ட போயிட்டு சாரி கேட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. வெளியில் என்ன கூகுன்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வருவாங்க. சிவராமனை பார்த்ததுமே பார்வதிக்கா அல்ல ஒரு மாதிரி பயந்து போய் நிற்பாங்க. அப்போ சிவராமன் எல்லாருக்கிட்டே கேட்பாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் அப்போ சொல்லுவாங்க, அப்பா நான் அம்மா கிட்ட இருந்து 500 எடுத்துகிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கினேன், அதுக்காக தான் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது ரமணி பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம் சிவராமா, இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது, அது எதுவுமே உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவராமனுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும். அப்போ பார்வதியை ரூம்குள்ளே போயிட்டு கூட்டிகிட்டு போய் பேசுவாங்க. என்ன பார்வதி, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் அப்போ உன்னைய எழுத்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கான், அந்த சின்ன பையனுக்கு தெரியுதுன்னா அப்போ நீ ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போது பார்வதி சொல்லுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை பற்றி போட்டு கொடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, யாருக்குமே பிடிக்காம போயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவராமனுக்கு சம்மக்கமாக வருது. இங்கே பார்வதி, உன்கிட்ட நான் எவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கெட்டவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கேட்க அதுக்கு பார்வதி சொல்லுவாங்க, ஆமாம், நான் உங்கள் அண்ணன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணுமா, உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ பேர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் என்னையை பற்றி போட்டு கொடுத்து இப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெளியில் மணிக்கிட்ட பத்மா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேட்பாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் எல்லாருமே என்கிட்ட மறைக்கிறீங்க, அது என்னன்றதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரமணி பாட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிவராமன் பார்வதி மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. அப்போது சிவராமன் கேட்குறாங்க, அப்போ எதுக்காக பார்வதியை மன்னிச்சு விட்டார் அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போது ரமணி பாட்டி சொல்லுவாங்க, ஆமாம் சிவராமா, உன்னைய ரகுராம் எப்படி பார்க்குறான், தன்னோட தம்பி மாதிரியாக பார்க்குறான், இல்லை அதுக்கும் மேலே தன்னோட பிள்ளை மாதிரி தான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால தான் பார்வதிக்காக உன்னைய மன்னிக்கிறதும் உனக்காக பார்வதியை மன்னிக்கிறதும் அப்படியே தான் அவன் மன்னிச்சு எல்லா தப்பையுமே மறந்துட்டு போய்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் இப்போயும் பார்வதி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பார்வதியை மன்னிச்சு இந்த வீட்டில் வச்சிருக்கானா, அவனுக்கு எவ்வளோ பெரிய மனசுன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவராமன் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி, நீ அண்ணியை கொஞ்சமாவது பார்த்தியா, அன்னிக்கிட்ட பொறுப்பு இருக்கும்போது அவங்க எவ்வளோ பணத்தை பார்த்துருப்பாங்க, அந்த பணத்தை பார்த்து கூட அவங்க அந்த பணத்து மேலே ஆசைப்படலை, அவங்க இந்த குடும்ப கௌரவத்தையும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் எப்பயுமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, உன் கைக்கு பொறுப்பு வந்ததும் உனக்கு பணத்தாசை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டு செம்மையாக திட்டுறாங்க. அப்போது பார்வதி சொல்லுவாங்க,
ஆமாம், நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீட்டில் அப்படி என்ன மதிப்பு மரியாதை இருக்குது? இந்த வீட்டில் யாராவது உங்களை மதிக்கிறாங்களா? எல்லாருமே எது வேணும்னாலும் அந்த ரகுராம், ஜானகி இவங்க 2 பேர்கிட்ட தான் போய் கேட்குறாங்க. நம்மளுக்கு இந்த வீட்டில் எந்த ஒரு உரிமையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நான் மைண்டில் ஏற்றி தான் இப்போ நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு அது காரணமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ரொம்ப திமுறா பேசுகிறாங்க. அதுக்கு ரமணி பாட்டி சொல்கிறாங்க, பார்வதி உனக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கா? நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ண தெரிஞ்சோ ரகுராம் வந்து உன்னைய மன்னிச்சு இந்த வீட்டில் வச்சிருக்கானே அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பார்வதிக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அப்படின்னா அவர் பண்ணிட்டாரு, நான் வந்து இந்த குடும்பத்தில் தப்பு செஞ்சேன்னா அதுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தான் அதுக்கு காரணம், அது ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, இங்கே பார்வதி, அண்ணா உன்னைய மன்னிச்சு விட்டனால நானும் விடுறேன். இதுக்கு மேலே நீ ஏதாவது தப்பு பண்ண நீ என் காதில் வந்து விழுந்துச்சு, அப்புறம் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு உன்னையே இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்வதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எல்லாருமே செம்மையாக திட்டுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, என்னைய இவர் எப்படா திட்டுவார், எப்படா இந்த மாதிரி ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி தானே எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ மாயா வந்து பார்வதி கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களை மாட்டி விடணுன்ற எண்ணத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் பேசலை. அப்பு முன்னாடி நீங்கள் எதுக்காக பணத்தை வச்சிங்க, அதனால தான் அப்போ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கான். அதனால தான் இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்துச்சு. நீங்கள் என்ன சும்மா எங்களையே பழி சொல்லிட்டு இருக்கீங்க. சித்தப்பா கிட்ட நாங்க எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தோம், ஆனா எல்லா உண்மையும் தானா தெரிய வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட மாயா சொல்றாங்க. மாயா சொல்றத பார்வதி கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது பத்மா வராங்க. பத்மா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார்வதி, ஒன்றை மாதிரி தானே நான் எப்படி எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு போகிறேன், அதே மாதிரி நீ சகிச்சுக்கிட்டு போனால் மட்டும்தான் இந்த குடும்ப பொறுப்பு உன்கிட்ட பத்திரமா இருக்கும். அப்படி இல்லை, இப்படி தான் நான் இருப்பேன்னு இருந்தேனா கண்டிப்பாக அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்தும் பார்வதி வந்து திருந்துற மாதிரியே தெரியல. வசுந்தரா அவங்க பொண்ணை ரகுராம் ஃபேமிலி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வில்லியே மாறணுங்க. இப்போ என்னன்னா பார்வதி வந்து கொஞ்சம் கூட அசர்ற மாதிரி தெரியல. இன்னும் இந்த குடும்பத்து மேலே வன்மம் அதிகமாக வச்சுக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவராமன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கு மேலே நீ ஏதாவது தப்பு பண்ண அவ்வளவு தான், நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்வதிக்கு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுது. இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா ஆளாளுக்கு என்னைய போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த குடும்ப பொறுப்பு என் கையில் தானே இருக்குது, இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பார்வதியோட ஆட்டத்தை எல்லாருமே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பயங்கர வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவ்வளோ ஆட்டம் போட்ட பத்மாவே இப்போ அடங்கி உடங்கி இருக்காங்க. இந்த பார்வதி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பாக சிவராமன் கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி இந்த வீட்டை விட்டு போகிற நேரம் வந்துடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது வசுந்தரா வந்து நல்லவங்களாக மாறி ரகுராம் ஃபேமிலியில் இருக்கிற பகையை மறந்துட்டாங்க. ஆனால் இன்னும் வில்லத்தனமாக இருக்கிறது புவனா மட்டும்தான். இந்த புவனா பார்வதியை வச்சு இதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.